பாராட்டுக்கள் அனைத்தும் படைத்தவனுக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். HSV சம்மந்தமான பல சந்தேகங்களுக்கு பல விதமான விழிப்புணர்வு வீடியோ நம்ம நிறைய போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய சம்மர் ஹீட்டில் HSVயில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு அந்த ஹீட்டு ரொம்ப ஜாஸ்தியாகுது. அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான வீடியோக்கள்லாம் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். இப்போது HSVயில் பெரியவங்களை விட குழந்தைங்களுக்கு வேகமாக அந்த கிருமியோட தொற்று ஜாஸ்தியாகுது. அதனால் முகம், உடல், அந்த சிறுநீர் போகக்கூடிய பகுதியிலலாம் வேகமாக அந்த பிரச்சனை இருக்குது. நம்ம அதுக்கு வெறும் ₹1000 அந்த HSVயோட அனைத்து சைடு எஃபெக்டையும் குணப்படுத்துறதுக்கான ஆயில் பற்றியெல்லாம் நிறைய விழிப்புணர்வு வீடியோ போட்டிருப்போம். அதை பார்த்து நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. இப்போ என்னன்னாக்கா HSV பிரச்சனை ஒரு சைடு இருந்தாலும் பொதுவாக வெயிலோட தன்மை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. வழக்கத்தை விட இப்போது இந்த காலகட்டத்தில் வெயிலோட தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய சமூக வலைத்தளங்களில் விஷயத்த சொல்கிறாங்க. இதிலேருந்து எப்படி உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ளலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி முதல்ல பார்க்கலாம். HSVயில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையும் நான் மொட்டை அடிக்க சொல்லியிருக்கேன். நான் மொட்டை அடிச்சுட்டு ஆண்களாக இருந்தால் கம்பல்சரி மொட்டை அடிங்க. மொட்டை அடிச்சுட்டு விளக்கெண்ணெயை உச்சந்தலையில் தினம் வச்சுட்டே இருந்தீங்கன்னாக்கா அந்த HSV கம்ப்ளைண்ட்டோட பாதிப்பு வேகமாக குணமாகிறது நீங்கள் கண்ணால் பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பழங்களையும் காய்கறிகளையும் நீர் சம்மந்தமான பழங்களையும் நீர் சம்மந்தமான காய்கறிகளும் அதிகமாக சாப்பிட்ணும். அது மட்டும் இல்லாமல் டவுட்டுன்னு வரும்போது என்ன பண்ணணும், டார்ச் பேனல் டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் எவ்வளோ பாயிண்ட் இருக்குன்றதை பார்த்துட்டு சரியான மருந்து எடுக்கும்போது அது முழுமையாக குணமாகும். அதுக்கான டெஸ்டிமோனியல் ரிப்போர்ட் நம்ம நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம், பார்த்துக்குங்க. நான் சொல்கிறது சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா இன்றைக்கி வெயிலோட தாக்கம் சவுத் இந்தியாவில் ஜாஸ்தி. திடீர்னு நான் மற்ற கண்ட்ரியில் இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இந்த விஷயம் இல்லை. சவுத் இந்தியாவில் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த விஷயத்தை நம்ம மெயினாக சொல்ல வரோம். ஏசியில் போய் நீங்கள் இருக்கிறத விட பானை தண்ணி குடிச்சிங்கன்னா HSVயோட தாக்கம் குணமாகும். அதை நம்ம பல பேருக்கு கொடுத்து பார்த்துருக்கோம். அந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா உள்ளாடைகளை இறுக்கமாக அணியாமல் இருங்க. அது மட்டும் இல்லாமல் பருத்தி உடைகளை அணிஞ்சிங்கன்னா கூட அந்த கிருமியோட தாக்கம் கம்மியாகும். முதல் விஷயம் வெட்டைனா ஹீட்னால் வரக்கூடிய ஒரு மோசமான பிரச்சனை. அந்த வெட்டை தான் இன்றைக்கி நவீன உலகம் HSV, CMV, ருபெல்லா அப்படின்னு பலவிதமான பெயர்களை கொண்டு அழைக்கிறாங்க. சித்தர்களோட பாஷையில் இது ஒரு மேக வெட்டையில் வரக்கூடிய ஒரு வெட்டை நோய், அவ்வளோதான். அதனால் சொல்கிறத கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஒரு கீரை, டெய்லி ஒரு பழம், டெய்லி ஒரு நாட்டு காய்கறி, இதை மட்டும் கம்பல்சரி கன்டினியூ பண்ணுங்கள். உலகத்தில் எங்கே இருந்தாலும் அது போட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களை முழுமையாக குணப்படுத்தக்கூடிய மருந்து உங்கள் வீடு தேடி வரும். சரியான முறையில் நான் சொல்லக்கூடிய நேரத்தில் டெஸ்ட் எடுங்க, குணமாகுங்க, ஆரோக்கியமாக இருங்க. தவறான விஷயத்த பண்ணாதீங்க. நல்லா இருங்க.